அரசியல் எப்படி பாக்குறீங்க? ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சாம்பார் ஆப் எனக்கு எனக்கு மட்டும் டிசைனா பிரச்சனை வருது. ஓட்டு போட்டு வந்து 2 மணி நேரம் ஆச்சு. நான் ஆர்டர் பண்ண ட்ரெஸ் இப்பதான் டெலிவரி ஆகுது. நாளைக்கு தான் டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே போய் ஓட்டு போட்டு வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பேசாம ஓட்டு போயிட்டு இன்னொரு லைன்ல நின்றுட்டு வந்துடவா? ஐயோ, நாளைக்கு டெலிவரி ஆகும்னு நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். எங்க அம்மா நம்பர் கொடுத்துருக்கேன் போல, அது இன்னைக்கே டெலிவரி ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு காசு வாங்கிட்டு போய் இந்த பால் கலர்ல சட்டை பிஸ்கட் கலர் பேண்டும் வாங்கினேன். வீணா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேசாம பாலும் பிஸ்கட்டும் வாங்கி வச்சிருந்தானக்கா முக்கிய டேஸ்டா சாப்பிட்டுருக்கலாம். என் வயிறு எரியுது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வரைக்கும் நான் ஒண்ணுமே புரியாம இருந்தேன், நிம்மதியா இருந்தேன். இப்போ எது எது என்னென்ன யார் யாரு எப்படி எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கவலையும் கூடவே வந்துருச்சு. முந்தி மாதிரி சிரிக்க முடியல நான் புள்ள. ஏய் நண்பா நண்பீஸ், அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு தளபதி மாதிரியே பால் கலர்ல சட்டை பிஸ்கட் கலர்ல பேண்ட் வாங்கிட்டு கெத்தா மாசா போய் எலெக்ஷன்ல விசிலுக்கு ஓட்டு போட்டுட்டு வெளியே வந்துட்டு கொத்தகையில நிக்கிற ஏமாட்டா கூட ரீல்ஸ் போடலான்னு ஆசையா பூத்துக்கு போனா அங்க எனக்கு ஓட்டே இல்லைன்னு சொல்லி பேட்டி விடுறாங்க. யோ 18 வயசு ஆகி போச்சு எனக்கு, நான் ஒரு இந்திய குடிமகன், நான் ஓட்டு போட்டே தீருவேன்னு ரூல்ஸ் பேசினா டேய் எஸ்ஐஆர்ல ஒரு பேர் இருக்கான்னு கேக்குறாங்க. எஸ்ஐஆர்னா என்னன்னு கேட்டேன். அங்க இருக்கிற போலீஸ் துப்பாக்கி வச்சு துரத்திக்கிட்டு வராரு. யூ டிராப் திஸ் டா மாட்டிக்க. என்ன மாப்ளது கேப்பா? ஓட நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். இல்லக்கா வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். சரி ஜோக்கர். அப்ப இதுகளை திருத்தவே முடியாதா? முடியவே முடியாது. முடிஞ்சா இந்த மாதிரி அபூர்வ உயிரினங்கள்ட்ட இருந்து நீங்க விலகி நடந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கும். போட்டியிடுகிறேன். நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன். நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன். ஆனா பால் பாக்கெட்ல என்ன இருக்கு? அத வித்து என்ன செய்ய போகுது கவர்மெண்ட்? அது மக்களுக்கு முறையா கிடைச்சா என்ன, கிடைக்காட்டினா என்ன? உனக்கு தேவைன்னா நீ போய் வாங்கு, ஆவின் பூத்துல போய் வாங்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ப்ராப்பரா எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் ஆவின் பால் போய் சேருதான்னு கேட்டா கம்பல்சரி கிடையாது. இதுதான் கவர்மெண்ட், இதுதான் கவர்மெண்ட், இதுதான் கவர்மெண்ட். உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். அதோடைய கேரக்டர், அதோடைய பாடி லாங்குவேஜ், அதோடைய வே ஆஃப் ஸ்பீச், மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு நார்மல் கேளா தெரிஞ்சுதா உங்களுக்கு? இதுல இருந்து என்ன தெரியுது? இல்ல உங்க நான் பதில் சொல்லிட்டேன். இதுல என்ன தெரியுது? இது பைத்தியமா? அவங்களாலையும் யாருக்கும் பிரியோசனம் இருக்காது, யாராலையும் அவங்களுக்கும் பிரியோசனம் இருக்காது. தம்பி வா வா வந்து ஏறு வா. அண்ணே நீ சொன்ன மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டு வந்தோம், ஓகேவா? சரி ஓகேடா, பூத்து க்ளோஸ் பண்ற போறாங்க, ஏறு சீக்கிரம் போவோம். சரி இறங்கி போய் ஓட்ட போட்டு வா. சரி, ஒரு ஓட்ட கூட வரக்கூடாது. ஆமா எப்படி ஓட்டு போடுறது? ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போடா. ஓட்டர் தான் கொடுக்குறியா? ஆமா, என்ன வயசு உனக்கு? 17. என்னடா அது? அவ்வளவுதானே, மூவ் ஆன். ஓட்டு போட முடியாது, முடிவாகி போச்சு. அப்புறம் என்னத்துக்கு? ஈவினிங் வேற மேட்ச் இருக்கு, வா போய் பாப்போம். ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. ஓகே ஓகே, ஷபீரை தவிர மீதி எல்லாரும் அறிவாலய ஆட்களா இருந்ததுனால. எட்வின் இன்னொருத்தன் அந்த கோட்டீஸ்வரன் ஒருத்தர் இருப்பான்ல எட்வின். ஆமா ஆமா, அவன் வந்து கொஞ்சம் ரொம்ப பிலோ த பெல்ட் போய் பேசியிருக்கான். அந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன், அதெல்லாம் நீ கொஞ்சம் அவனுக்குலாம் கொஞ்சம் இல்ல எட்வின், அவனுக்குலாம் கொஞ்சம் பெல்ட் ட்ரீட்மெண்ட் தேவை ரிசல்ட்டுக்கு அப்புறம். அந்த வீடியோ நான் அந்த எப்பயுமே இந்த மாதிரி பேசுற பர்சன்ஸ் தான் காலப்போக்கில் அவங்களே காணாம போயிடுவாங்க. அதனால அவங்கள பத்தி நம்ம பேச வேணாம். இல்ல, அவங்களோட கான்செப்ட் என்னன்னா டிஎம்கே அதே அந்த 47% தான் வாங்குமா.
ஏடிஎம்கே வந்து அதே ஒரு 30-38% தான் வாங்குமா, மீதி தான் விஜய் வாங்குவாராம். அவங்களோட மென்ஷன் அந்த எக்ஸ்ட்ரா 24 lakhs. இல்ல அந்த மாதிரியே பேசுறாங்க. எனக்கு என்னன்னா நீங்க சொல்லிட்டு போங்க, அதுல பிரச்சனை கிடையாது. டார்கெட் பண்ணி ஏன் பேசுறீங்க? அதுதான் நீங்க பத்திரிக்கையாளர்னு ஏன் போட்டுக்கிறீங்க, பத்திரிக்கையாளர்னு ஏன் போடுறீங்க? நான் வந்து அடிமைன்னு போட்டுட்டு பேசுங்க, நான் வந்து கொத்தடிமைன்னு போட்டு பேசுங்க, தாராளமா பேசிட்டு போங்க, யார் கேட்டா? பத்திரிக்கையாளர்னு போட்டு ஏன் பத்திரிக்கையாளர்களோட பேரை கெடுக்குறீங்க? இல்ல அதான் அந்த பர்சனல் அட்டாக் மாதிரி. இப்ப டிஎம்கே மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டா உதயநிதி தலைமையில வந்து நாங்க மொத்தமா விஜயையும் கட்சியும் காலியே பண்ணிடுவோம்லாம் பேசுறது, அதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குல்ல. அது என்ன பேச்சு? இந்த மீடியா எப்படி தெரியுமா, ஏடிஎம்கேல இருந்து வர்றாங்கன்னா அவங்கள ஏடிஎம்கேன்னு போடுறாங்க, ஆனா டிஎம்கே சார்பா பேசுறவங்கள மட்டும் பத்திரிகையாளர், விமர்சகர் அந்த மாதிரி போட்டுருவாங்க. கோடீஸ்வரன் தெருக்கோடியில தான் நிக்க போறாரு, அவர் பேசுற பேச்சு அது எல்லாமே அவன் அந்த ஜீவ சகாப்தம். அப்புறம் நக்கீரன் கோபால், கருத்துல முதல்ல பத்திரிகையாளராகவும் கருத்துல நக்கீரன் கோபால் இல்ல சாமிநாதன். எனக்கு ஆக்சுவலி சாமிநாதன் மேல ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் இருந்துச்சு. நேற்றுக்கு வந்து அவர் பேசும்போது சொல்றாரு, கன்னியாகுமரி தான் அவரோட ஊராட்டிருக்கு, அங்க வந்து அவரு போய் ஒரு பிஜேபி கார்கிட்டயே கேக்குறாராம், பிஜேபி காரு அவர் பொறுப்புல இருக்காராம், அவரே சொன்னாராம் நான் விசிலுக்கு தான் போட்டேன். அது எப்படிங்க நீங்க பிஜேபில இருந்து விசிலுக்கு போட்டீங்கன்னு இவரு கேட்டதுக்கு, இல்ல நான் விஜய் ரசிகன் அதனால நான் விசிலுக்கு போட்டேன்னு சொல்றாராம். இவரு கேட்ட வரைக்கும் எல்லாரும் விசில் தான் சொல்றாங்களா, ஆனா விஜய் ஜெயிக்க மாட்டாராம், சீட் கன்வெர்ட் ஆகாதான். எனக்கு நிஷா எனக்கு அந்த லாஜிக்கே புரியல. இல்ல இல்ல நிஷா எனக்கு ஒரு லாஜிக் புரியல. பண்ண வேணாம், இது வந்து அப்புறமா பாத்துக்கலாம். இல்ல எட்வின் அதான் அது நம்ம ரிசல்ட்டுக்கு அப்புறம் இல்ல அதான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இல்ல நீங்க ஹிஸ்டரி கூட எடுத்துக்கோங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறவங்க, ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுறவங்க யாருமே நிலைக்க மாட்டாங்க. இல்ல உண்மையிலே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், எப்பவாச்சும் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா டிப்ரெஸ்டா இருந்தேன்னா நான் வந்து 2021 இல்லைன்னா 2021 இந்த கோலா கிளாஸ் டிவில இவங்க 3 பேர் உட்காந்து ஒரு காமெடி பண்ணிருப்பாங்க, அதை பார்த்தா நல்லா சிரிப்பு வரும். அந்த மாதிரி இன்னொரு ஒரு வாரம் கழிஞ்சு இவங்களோட வீடியோஸ் எல்லாம் 2024 சொல்லுவாரு, அண்ணாமலை பிறந்த நாள் அன்னைக்கு நாடாளுமன்றம் இந்திய குடிமகளாகிய அபிநய சரஸ்வதி என்னும் நான் திரு ஜோசப் விஜய் அவர்களை மனதார என்னுடைய முதலமைச்சராக இன்று நான் தேர்வு செய்கிறேன். யூடியூப் பைத்தியடா. 2026 சிஎம், 31 பிஎம், அதுக்கப்புறம் ஏஎம். என்னது ஏஎம்? ஏஎம்னா வெடிஞ்சிடும் காலையில. பிஎம் பிஎம்னா ஏஎம்னு. எங்க விஜய் வரணும், எல்லா இளப்பெண்கள் தாலி நீடிக்கணும். அண்ணன் விஜய் வரணும், நாளை நமது உண்மையான கிறிஸ்தவன், உண்மையான தமிழன், பச்சை தமிழன். மூணு அடிச்சிருவோம். நான் இங்கே சொல்லிட்டேன், நான் பேசுறது தெரிய பேசுறீங்க சரிங்களா? பச்சை தமிழன், எம்மதமும் சம்மதமே என் விஜய்க்கு. என்னது ஓலப்பாயில நாய் மோண்ட மாதிரி வள வளன்னு மக்களை கட்ட போறாங்க, ஆட்சி மக்களை கட்ட போறா. தளபதி வருவார், தளபதி சந்திட கோடி மக்கள் வசந்திட சந்திட தலைவா. பைத்தியரா என்ன இருக்கா நீ? என்னடா சும்மா பைத்தியரா எடுத்தியா? ஒரே சொல்லுது, கதை முடிஞ்சது. குளிச்சுட்டு ரொம்ப ஆசை ஓட்டு போடலான்னு போனேன். ஓட்டு போட போகும்போது உங்க நேம் லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்க ஓட்டு பண்ணான்னு பார்த்து சொல்லுங்க. சாரி ப்ரோ, பேரு லிஸ்ட்ல இல்ல. என்ன ப்ரோ சொல்றீங்க? கொஞ்சம் ஒழுங்கா பாருங்க ப்ரோ. எஸ்ஐஆர் ஃபில் பண்ணீங்களா நீங்க? எஸ்ஐஆர் அப்படின்னாவா? படிச்சவங்க மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்க? ப்ரோ என்கிட்ட வந்து டிரைவிங் லைசென்ஸ் இருக்குது, ஆதார் இருக்குது. பாஸ்போர்ட்டே வச்சிருந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. எஸ்ஐஆர் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கணும் ப்ரோ. ப்ரோ காசு எவ்வளவு ப்ரோ? காசு வேணா கொடுக்குறோம் ப்ரோ. அதை வச்சு என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அண்ணனுக்கு எப்படியாச்சும் ஓட்டு போடணும் ப்ரோ. தற்கொலை
எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியல. இதுல மாற்றம் வேணும், மயிர் வேணும்னு வெள்ளை சட்டை போட்டு வந்துட்டானுங்க. என்னடா பாக்குறாங்க அம்மா? கடவுளே, இது எல்லாம் இந்த திமுக சதிதான். லிஸ்ட்ல இல்லன்னு சொல்லிட்டாங்க. டிவிக்கு ஜட்ஜஸ்னா இவன் வீரா என் மச்சான் என்ன சொல்றானோ இந்த அரியூர் மெயின் ரோட்ல நான் என்ன சொல்றேன்னு கேக்குறேன். அதே செத்து போறீங்க அவன் ஜெயிச்சிட்டானா? அதே மச்சான் சொன்னா டிஎம்கே ஜெயிச்சதுல மச்சான சொல்றானே அதே நான் கேக்குறேன். என் தலைவனுக்காக நான் உயிரே கொடுப்பேன். இன்னொரு வாட்டி என் தலைவனுக்காக நான் உயிரே கொடுப்பேன். இன்னொரு இருக்கா? என் தலைவனாக உயிரே கொடுப்பேன். என் தலைவனுக்காக உயிரே கொடுப்பேன். தலைவனுக்காக உயிரே கொடுப்பேன். விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நாய் ஓட்டையிடே இல்லை எம்மா பேச்சு பேசுவான். 4998 பேர் அப்படின்னு. ஏன்னா இத்தனை பேர் கொடுத்தாதான் உங்களுக்கு பர்மிஷன் உண்டு. 5000 பேருக்கு மேல போனா கிடையாது. இது இன்னைக்கு உதயநிதி அவர்கள் செய்யறாங்க, ஸ்டாலின் செய்யறாரு, எடப்பாடி செய்யறாங்க. 41 பேர் சாவலிய அப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா. சாதா காக்காய சொன்னா அண்டன் காக்காய்க்கு கோவம் வருதப்பா. 41 பேர் அங்கதானே செத்தாங்க. அதனாலதான் கண்டிஷன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. திமுகவுடைய ஊழல்களையும் திமுகக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுங்கிறதையும் சொல்லிக்கிட்டே இருந்தா போதும். ஒரே ஒரு கேள்வி. திமுகவை இந்த இன்னொரு கேள்வி அகற்றினாலே இன்னொரு கேள்வி எல்லா பிரச்சனைக்கும் இன்னொரு கேள்வி பேச ஃபோக்கஸ் பண்றான். இன்னொரு கேள்வி. இப்ப திமுகவை அகற்றுவதுதான் ஒரே வேலைனா அதுக்கு அதிமுக ஓட்டு போடலாம். எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? பயப்பிடிச்சிட்டான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? சின்ன ஒரு கேள்வி சார். நிறைய பிரச்சனை இருக்குன்னு பட்டியலிட்டு காட்டுறீங்க. ஏன் விஜய் அவர்கள் வெளியே வர மாட்டாங்க? யாருகிட்ட பர்மிஷன் வாங்குறதுன்னா என்ன? அமெரிக்கா ட்ரம்ப் கிட்ட பர்மிஷன் வாங்க கேட்டீங்கன்னா 2026 விஜய் நான் வெற்றி பெற்று பனையூருக்கு முதல்வராக இருப்பார். போதுமானா? கொஞ்சம் அங்கேயே நில்லுங்க ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ஒரு 5 மினிட்ஸ் தான், கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நண்பர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அட பாவமே, ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஊதிக்கிட்டு இருக்கான். ரோட்ல போற ஆளு வேற ஆளு யாராவது கண்டுக்கிறீங்களாயா? அதை தாண்டி யாரும் வரக்கூடாது ப்ளீஸ். இவனுங்க குடுக்கிற பிரஷர்ல நீ எதனா எசுக பொசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. நண்பர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். தொண்டை தண்ணி கத்துற, முதுகு பெயின், 1008 பிரச்சனை என் உடம்புலயே. விடு ப்ரோ, அவங்க கிடக்குறாங்க. என் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான். அப்படியே பாவண்டா அவனை விடாதீங்கடா. இவனுங்க கிடக்குறானுங்க, நீ அழு ப்ரோ. நீங்க எல்லாரும் இந்த விஜய 100% நம்பலாம். நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். நீ பண்ணதே போதும்பா. நீ பண்ணதுனாலதான்டா இவ்வளவு நிலைமை. பொய் வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். இதுவே பொய் தான். அதனால உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க மகனுக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. புடுங்க. அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். தற்கொலை சொன்ன கோவப்படுறீங்க. இதை நீங்களே பாருங்க ப்ரோ. எங்க அப்பா ஒரு சைடு நான் டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன், எங்க அம்மா ஒரு சைடு நான் ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். ஒத்த காலம் இருந்தாங்க. ஆனா நீங்க ஓட்டே போட தேவையில்லைன்னு சொல்லி நான் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்கவே இல்லை. என் கையிலே தான் வச்சிருக்கேன். தற்கொலையா? தற்கொலையா? சப்போர்ட் நான் விஜய்க்கு தான் பண்ணுவேன். ஃபுல்லாவே என் ஃபேமிலில மொத்தமே எங்க அம்மாட்ட சொல்லிருக்கேன், இந்த வருஷம் நீ ஓட்ட மாத்தி போட்ட உன்னை சோத்துல அவஸ்தை வச்சு கொண்டுருவேன்னு சொல்லிருக்கேன். தற்கொலையா? சரியான பொட்ட வேலை செய்யறா கீச்சிருவோம், கொட்டையை நசிகத்துருவோம். பிளாஸ்ட் தான். 2 3 கூட்டினா எத்தனை? 5ன்றது யார் பேர் தெரியுமா? VIJAY. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்கொலை. வாட் ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ.